கதைக்கிறது விளங்குதா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஓகே. கடைசியா நாங்க என்ன பார்த்துருந்தோங்க? கூட்டு வட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எது பார்த்துனாங்க? விளங்கல? சார் குறைந்த செலவு மீதுமையான அந்த இதை வந்து பார்த்தோம் சார். ஆ, ஓகே ஓகே. அதுவும் அந்த மாத தவணை அந்த கட்டணம் பார்த்தோம் சார். மாத தவணை எதுகள் அல்லது மாத அளவுகள் பார்த்துனாங்க. ஓகே. நார்மலா வந்து நாங்க அந்த வரி அந்த அதுகள் நாங்க பார்த்துருந்தாங்களானே, இறைவரி வரி அந்த மாதிரி வரிகள் இருக்குதானே, அந்த மாதிரி வரிகளுக்கு வந்து நான் அந்த ஒரு ஒரு இதை வந்து சொல்ல மறந்துட்டேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஐ சமன் என்ன ஈக்குவேஷன் அது? பிஆர்டி கீழ் 100 சார். பிஆர்டி இன்கள் 100. ஐ சமன் பிஆர்டி இன்கள் 100 நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐன்றது வந்து எங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? டோட்டல், அதாவது வந்து மொத்த வட்டியா இருக்கும். ரைட். இதுல வந்து நீங்க வேணும்னா குறிச்சு வச்சுக்கொள்ளலாம். இது வந்து மொத்த வட்டியா இருக்கும், டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ரைட். ஐ வந்து எங்களுக்கு மொத்த வட்டி. அதே மாதிரி பி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னவா இருக்கும்? நாங்க வாங்கின கடன் தொகையா இருக்கும், அல்லது எங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற அதாவது வந்து மொத்த இன்கம்மா இருக்கும், அல்லது நாங்கள் வாங்கின கடன் தொகையா இருக்கும். ரைட். அதான் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற மூலதனமான தொகை என்ற மாதிரி நாங்கள் அதை வச்சு கொள்ளலாம். இல்லை பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்றோம், அதான் பி. ரைட். அதாவது வந்து கடன் தொகை இல்லாட்டி நாங்கள் கடனாக இருந்துச்சுன்னா அது வந்து வட்டில் வரியா இருந்துச்சுன்னா அது நாங்கள் அந்த எவ்வளவு தொகைக்குன்ற, அதாவது வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு இவ்வளவு தொகைக்கு பார்க்குறோம்னா அந்த அந்த தொகை தான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவோம். ரைட். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் நான் போடுறேன், இல்லாட்டி கடன் தொகை என்ற மாதிரி வரும். ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? வருட சதவீதம். வருட வட்டின்னு சொல்லலாம், அல்லது சதவீதம். சதவீதம் நான் கவனிக்கணும். இதுல வந்து 100க்கு தான் இருக்கும், இது கட்டாயம். சரியா? சதவீதம்ன்றது வந்து கட்டாயம் 100க்கு தான் இருக்கும். ரைட். அது மாதிரி டீன்றது வந்து என்னது? எத்தனை ஆண்டுக்கு? டைம்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆண்டுக்கு. ரைட். இதுல இருந்து நாங்க மாத்தி மாத்தி போட்டும் செஞ்சு கொள்ளலாம். ஆனா இப்படி நீங்க ஈக்குவேஷனை போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். நீங்க அவங்க கேட்கிற கேள்வியின்படியே நீங்க ஆர்டரா செஞ்சுட்டு போனீங்கன்னா, ஈக்குவேஷன் இல்லாம ஆர்டரா செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இலகுவா இருக்கும். அப்படியும் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இதுல இதை மாதிரி போட்டு நீங்க ட்ரை பண்ணி கொள்ளுங்க. ரைட். இப்ப நாங்க மாத அலகுல வந்து எத்தனை மாத அலகுன்னு நாங்க கண்டுறாங்க. ரைட். அதுக்கப்புறம் குறைந்து செல்லும் போறதும் கண்டுறாங்க. மாத அலகுல வந்து எத்தனை மாத அலகுகள் என்றதை வந்து நாங்க காண்ற விதம் வந்து பாத்துறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு கேள்வி எழுதி கொள்ளுங்க. அதாவது வந்து மாத அலகுகள் எல்லாம் அவங்களுக்கு தந்தா அதுல இருந்து நாங்க எப்படி வட்டி காண்றது, அதாவது எவ்வளவு வட்டி அதுக்கு வருது எங்களுக்கு, அதாவது வந்து அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது முதல்ல அனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தந்து எங்களுக்கு மாத அளவு காண சொல்லி தரலாம். இல்லாட்டி வந்து என்ன செய்யலாம்? மாத அளவுகள் கணக்கு எல்லாம் தந்து எங்களுக்கு அதுல இருந்து வருட வட்டி, அது எவ்வளவு வருட வட்டி வருது என்ற மாதிரியும் கேள்விகள் வந்து வரலாம். ரைட். அப்ப இப்ப நாங்க தலைகளை ட்விஸ்ட் பண்ணி தந்தாலும் நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். அப்ப ஒரு கேள்வி என்று எழுதுங்க. ஓகே. இதுல இங்கிலீஷ் மீடியக்காரர் ஒருத்தரும் இல்லை, அப்ப நான் இங்கிலீஷ்ல சொல்ல தேவையில்லை. அப்ப கேள்வி ஒன்று எழுதுங்க. 30,000 பெருமானமுள்ள ஒரு செலவு இயந்திரத்தை 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 தொடக்கத்தில் 5,000த்தையும் தொடக்கத்தில் 5,000த்தையும்
தொடக்கத்தை 5000-ஐயும் தொடக்கத்தில் 5000-ஐயும் மீதியை 2720 ரூபாய் வீதம். மீதியை 2720 ரூபாய் வீதம். மீதியை 2720 ரூபாய் வீதம். மீதியை 2720 ரூபாய் வீதம். 10 சமனான மாத தவணை தொகைகளாகவும் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். 10 சமனான மாத தவணை தொகைகளாகவும் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். முறைக்கு குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கடனுக்காக வட்டி கணிப்பிடப்படுமெனில் குறைந்து செல்லும் மீதி முறைக்கு கடனுக்காக வட்டி கணிப்பிடப்படுமெனில் அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. நேற்று கிளாஸ் இல்லை என்றாலும் இன்றைக்கு 11 மட்டும் நடக்கும். எந்த தூக்கம் போற இல்லை. அறவிடப்படும் ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. கனிஷ்காவுக்கு தான் லேட் ஆகும் நினைக்கிறேன். கனிஷ்காவும் சார் ஸ்கூல் எத்தனை மணி போறீங்க? சார் மார்னிங் 6க்கு வேன் வந்துடும் சார். 6:30க்கு போயிடுவேன். ஓகே. இல்லை நான் பார்த்தேன். இப்போ நாளைக்கு காலையில் 4:30க்குன்னா உங்களுக்கு இந்த கேப் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதால் 5:30 போடலன்னா ஓகே நான் 4:30க்கே போடுறேன். இப்போ ஓகே நாளைக்கு காலையிலையும் 4:30க்கு இருக்கும். ஓகே. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது வந்து சதவீதம், வீதங்கள், வட்டிகள், பங்கு லாபம் இதுகள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல ஒரு பெரிய கேள்வி வரும். செகண்ட் பார்ட்ல ஒரு பெரிய கேள்வி வரும். ரைட். அப்ப நீங்க அங்க ஒரு 10 இங்க ஒரு 10 20 மார்க்ஸ் மொத்தமா ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கலாம் 100க்கு. ரைட். அதோட அங்க எங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ஏதாச்சும் ஒரு கேள்வி சதவீதம் மாதிரி வரும் சில நேரங்கள். ஸோ உங்களுக்கு சூறா ஒரு 15 மார்க்ஸ் கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. விளங்கி படிங்க. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் வந்து என்னவா இருக்கா? 30,000 ரூபாய் வந்து அது என்ன பெறுமதி? ரைட். 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் வந்து அது பெறுமதியா இருக்கு. ரைட். இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்? அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிக்கல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு என்னத்தை வாங்குறீங்க? ஏதாச்சும் ஒரு அவன் வாங்கிக்கல, பைக் வாங்குறீங்கன்னு இப்ப பைக் வந்து 8 லட்சம் பைக்கை வந்து உங்களுக்கு 8 லட்சத்தையுமே நீங்க பிச்சு பிச்சு அதாவது ஒவ்வொரு மாசமும் கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தருவாங்களா? இப்ப அதாவது வந்து 8 லட்சம் பைக்கை உங்களுக்கு நீங்க மாசம் 5,000 ரூபாய் அப்படி கட்டி கட்டி இப்போ 24 மாசத்துல கட்டி முடியுங்கன்னு சொல்லி தருவாங்களா உங்களை நம்பி? இல்லைத்தானே. அதாவது வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு டவுன் பேமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து முற்பெருமானம் ஒரு தொகை ஒன்று முன்னுக்கு வாங்கிடுவீங்க. ரைட். இப்போ 8 லட்சம் பைக்குன்னா 3 லட்சம் ரூபாய்க்கிட்ட முன்னுக்கு வாங்கிடுவீங்க. அதுக்கு பிறகு இருக்கிற மிச்ச தொகைக்கு தான் உங்களுக்கு அந்த வட்டிகள் கணிக்கப்பட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட். மொத்தமா வந்து உங்களுக்கு 8 லட்சத்தையுமே நீங்க கட்டுங்கன்னு உங்களை விட மாட்டேன். நீங்க பைக் ஓடி போட்டு போய் எங்கேயும் விடிச்சு விட்டுருவீங்க நீங்க. அப்ப அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாச்சு அதால என்ன சொல்ற வருமானம் இருக்கணும். ஸோ அதனால வந்து அவன் என்ன செய்ய மாட்டான்? முழு தொகையுமே உங்களுக்கு வட்டி இதுக்குள்ள தர மாட்டான். ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க முதல்ல பே பண்ணி டவுன் பேமெண்டா கொடுத்து தான் நீங்க அதுக்குரிய இதை வந்து எடுக்கணும். ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை மாதிரி இது என்ன செய்யணும்டா இந்த 30,000 ரூபாய் வாஷிங் மிஷின்ல என்ன செய்யணும்? 5,000 ரூபாய் முதல் தரம் போய்க்குள்ளே 5,000 ரூபாய் கொண்டே பே பண்ணிடணும். பே பண்ணிட்டு மாசம் மாசம் என்னவா இருக்கா? 2,720 ரூபாய் படி 10 மாசத்துக்கு வந்து மாத தவணை கட்டண படி செலுத்திடும். ரைட். அப்ப மாசம் மாசம் 2,720 ரூபாய். ரைட். இதுல முதல்ல வந்து 5,000 ரூபாய் செலுத்தி முடிச்சாச்சு. இப்ப 2,720 ரூபாய் படி மாசம் மாசம் 10 மாசத்துக்கு கட்டு முடிக்கணும். இதுபோல தான் உங்களுக்கு தரவு. இப்ப 30,000த்துல 5,000 வந்து செலுத்திட்டு வேண்டாம். இப்ப எவ்வளவு காசு அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? 25,000. 25,000. 30,000த்துல இருந்து 5,000 நான் கழிக்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட்.
அப்போ அவர் இப்ப அவர் செலுத்த வேண்டிய தொகை வந்து முதல்ல 5000 கொடுத்துட்டார். ஆகவே 25,000 ரூபாய் என்னவா இருக்கு, செலுத்த வேண்டிய தொகையா இருக்கு. ரைட். அப்ப 25,000 ரூபாய் வந்து அவர் செலுத்த வேண்டிய தொகையா இருந்துச்சுண்டா, இந்த 25,000 ரூபாய்க்கு தான் இப்ப இந்த விளையாட்டுகள் வந்து நாங்க காட்டுவோம். ரைட். அப்ப 25,000 ரூபாயில வந்து இப்ப 25,000 ரூபாய் நான் காட்டிட்டோம். 25,000 ரூபாய் தான் செலுத்த வேண்டிய தொகை. ஆனா இவர் வந்து 2,720 ரூபாய் படி 10 மாசத்துக்கு செலுத்துறாரா. ரைட். அப்ப 2,720 ரூபாய் படி 10 மாசத்துக்கு செலுத்தினா எவ்வளவு 10 மாச இறுதியில செலுத்தி முடிச்சிருப்பார்? அதுக்கு என்ன செய்யணும்னாங்க 2,720 10 பேருக்கும் 10ஆல பெருக்கணும். அப்ப 2,720 நாங்க வந்து 10ஆல பெருக்கணும். அப்ப 2,720 10ஆல பெருக்கணும்டா அந்த 10 மாச இறுதியில அவர் எவ்வளவு அந்த இதை வந்து செலுத்தி இருப்பார் என்று வந்து வரும் எங்களுக்கு. இப்போ மாசம் மாசம் 2,720 ரூபாய் படி செலுத்தி 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 10 மாச இறுதியில அவர் எவ்வளவு செலுத்தி இருப்பார்? ரெண்டு நான் 10ஆல பெருக்க எவ்வளவு வரும்? 27,200. 27,200 ரூபாய் வந்திருக்கு. 27,200. 27,200 வரும். ரைட். அப்ப 27,200 வருதுண்டா. ரைட். அப்ப 27,200 வருதுண்டா. இப்ப இவர் உண்மையான தொகை 25,000 தான் கட்டணும். ஆனா 27,200 கட்டி இருக்கிறார். அப்ப எவ்வளவு கூடுதலா கட்டி இருப்ப? 27,200 இருந்து 2,000. 25,000 கழிக்கணும். கழிச்ச மண்ட எவ்வளவு வரும்? 2,000 2,200. 2,200 வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ராவா கட்டி இருக்கிறார். அந்த எக்ஸ்ட்ராவா கட்டினது தான் என்னது? அவற்றை வட்டி சார். வட்டியா இருக்கும். குட். அவற்றை வந்து வட்டி தான் அந்த எக்ஸ்ட்ராவா கட்டின இது. இந்த 2,200 தான் அவர் எக்ஸ்ட்ராவா கட்டின வட்டி. அப்ப 2,200 அவர் எக்ஸ்ட்ராவா கட்டின வட்டி. அப்ப 2,200 தான் இப்ப எங்களுக்கு இந்த இந்த இதுக்குள்ள குறைந்து செல்ற வட்டியில இந்த 2,200 தான் அவர் கட்டியிருக்கு கூடுதல். ரைட். அப்ப 2,200 கூடுதலா கட்டியிருக்க. இப்ப நாங்க காணுவோம் 10 மாசத்துல கட்டி இருக்கிறாருண்டா அவர் கட்டின மாத அலகுகள் நீங்க காண்றதுக்கு என்ன செய்யணும்? எண்ணிக்கையில் 2 எண்சகோண்டு. n இன்டு n சகோண்டின் கீழ் 2. ரைட். n இன்டு n சகோண்டின் கீழ் 2 முக்கோணம் நீங்க வச்சுக்கிட்டா சரி. ரைட். அப்ப மாத அலகுகள் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 55 வரும். வந்து பாத்தீங்கன்னா 10 தர 11 கீழ் 2. அப்ப 5 தர 11 55 மாத அலகுகள். ரைட். அப்ப மொத்தம் வந்து 55 மாத அலகுகள்ல வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு? இந்த 2,220 ரூபாய் செலுத்தப்படுதுன்ற மாதிரி எங்களுக்கு வரும். அப்ப 55 மாத அலகுகள்ல செலுத்தப்படுதுன்றா ஒரு மாத அலகுல எவ்வளவு செலுத்தப்பட்டிருக்கணும் காணும்? 2,720 55 பிரிக்கணும். ஒரு மாத அலகு வந்து எங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? எண்ணிக்கை தான் இது. அப்போ ஒரு மாத அளவு வந்து 2,200 55 பிரிக்கணும். 11 5 55 11 2 200 5 பிரிச்சு மட்டும் எத்தனை? 40 ரைட். 11 5 55 11 2 22 அங்க 2 இருக்கு. அப்ப 200 கீழே 55ல 5 வெட்டிட்டோம். அப்ப 200 5 அளவு 40 ரூபாய். இப்ப ஒரு மாத அளவு வந்து எங்களுக்கு எவ்வளவு வருது? 40 ரூபாய். ரைட். அப்ப ஒரு மாத அலகு 40 ரூபாய்ண்டா இப்ப எங்களுக்கு கேட்டது என்னது? வருடத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கு. ரைட். இப்ப வருடத்துக்கான வட்டி கேட்டிருக்கண்டா இப்ப நாங்க என்ன செய்யணும்? வருடத்துக்கான வட்டி கேட்டிருக்கு. ரைட். இப்ப ஒரு மாத அலகு வந்து ரைட் மந்த்லி யூனிட் வந்து எங்களுக்கு தெரியும் 40 ரூபாண்டு. மந்த்லி யூனிட் 40 ரூபாண்டா எவ்வளவுக்கு அந்த மந்த்லி யூனிட் 40 ரூபாய்? சார் 2,500 ரூபாய்க்கு. 2,500 ரூபாய்க்கு. ரைட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2,500 ரூபாய்க்கு தான் எங்களுக்கு வந்து என்னது 40 ரூபாய். ரைட். அப்ப 2,500 ரூபாய்க்கு 40 ரூபாண்டா
100. இது வந்து இது என்னத்துக்கு வர போகுது? இந்த வீதம் கண்டமட இது எத்தனை என்னத்துக்குரிய வீதம் இது? ஒரு மாதத்துக்கு சார். ஒரு மாதத்துக்கு. அப்ப இதை நாங்க எத்தனை நாள் வரைக்கும் நான் வருஷத்துக்கு வரும்? உங்களுக்கு அனுவல் தானே காணணும். 12 சார். 12 பெருக்கணும். 12ஆல பெருக்கணும். அப்ப 12ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கணும் எங்களுக்கு எவ்வளவு வரும்? 40/25 எவ்வளவு வரும் இதுல? 12. 48/25 மேலே எங்களை 4ஆல பிரிக்கணும்டா 2×32 2×16 11 12 19/100. ஆகவே எவ்வளவு வரும் உங்களுக்கு? ஏற்கனவே சைவரம் இருக்குன்னு இதுல. எஸ், ஒரு சைவர் இருக்கு. அப்ப இங்க எங்களுக்கு வரும் 19.2 வீதம் வந்து வரும். ரைட், 19.2 வீதம். எழுதி கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இந்த 2500 அங்கேருந்து வந்து ரைட், சில பேர் விளங்காதாக்களுக்கு சொல்றேன். 2500 எங்களுக்கு எப்படி வந்துண்டா, இங்க வந்து அவர் வட்டி இல்லாம அவர் செலுத்தி இருந்தாரண்டா. ரைட், வட்டி இல்லாம அவர் 10 மாசம் செலுத்தி இருந்தாரண்டா 25,000 10 மாசம் செலுத்தி இருந்த ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலுத்தி இருப்பார்? இப்ப 2500. 2500 ரூபாய். அதுதான் வந்து என்னது, 25,000 வந்து 10ஆல நாங்க சுருக்குவோம். அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து அவர் எவ்வளவு செலுத்தி இருப்பார்? 2,500 ரூபாய் செலுத்தி இருப்பார் வட்டி இல்லாம. ரைட், அப்ப இந்த 2,500 ரூபாய்க்கு தான் 40 ரூபாய் வட்டி. ஆகவே 100 வீதத்துக்கு எவ்வளவு தர? 12. ஏன்னா வருஷத்துக்கு, அது மாசத்துக்கு. இப்ப நாங்க வருஷத்துக்கு காணப்போம். ஓகே, அடுத்தது போடுங்க பங்கு லாபம். இல்ல, பங்கு லாபம் இல்ல, பங்கு சந்தை என்று போடணும். ஷேர் மார்க்கெட் என்று போடணும். அதுக்குள்ள ஒன்றுதான் பங்கு லாபம் வரும். ரைட், நார்மலா சொல்லுங்க பாப்போம், பங்கு சந்தைண்டா என்ன? பங்கு சந்தைண்டா என்ன? ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? பங்குகளை விற்பனை செய்யும் இடம். ஓகே, பங்குகளை விற்பனை செய்யும் இடம். பங்குண்டா என்ன? என்னத்தை வச்சு அது பங்கு கம் பிரிக்கும்? சொல்லுங்க. ஒரு நிறுவனம் ஒன்று. ஓ, நிறுவனம் ஒன்று. அன்மியூட் பண்ணிட்டீங்க, மியூட் பண்ணிட்டீங்க. காவியா மியூட்ல இருக்கு.
ஒரு நிறுவனம் ஒன்று இப்போ அரசாங்க நிறுவனமா இருக்கலாம் அல்லது தனியாற்ற வரையறுக்கப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்கலாம், பதிவு செஞ்ச நிறுவனமா இருக்கலாமோ. நிறுவனம் உண்டு, அது என்ன செய்யும்? இப்போ நமக்கு தர அந்த லாபமா சார்? இல்ல, ஒரு நிறுவனம் உண்டு என்ன செய்யும்டா, இப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு கேபிட்டல் ஒன்று இருக்கும், மூலதனம். ஏண்டா இப்ப அந்த நிறுவனம் இயங்குறதுக்கு, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு நிறுவனம் ஒன்று இயங்குதுன்னு வைப்போமே. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இப்ப இங்க நீங்க கொழும்பு பக்கம் வர்றீங்க என்றா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து சங்ரில்லா ஹோட்டல் ஓ ஹில்டன் ஹோட்டல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய நிறுவனம் அந்த ஹோட்டல் இயங்குதுண்டா, அந்த நீங்க கேட்கலாம் சங்ரில்லாண்ட ஓனர் யாருண்டு, யார் ஓனர்னு சொல்லலாது. என்ன ரீசன்டா, இந்த பங்கை வச்சு கொண்டு தான் நாங்க அதை முடிவு பண்ணுவோம், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 நிறுவனம் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு ஹோட்டலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு. ஹோட்டல்ல சும்மா சின்ன ஹோட்டல் இல்லை, இப்போ பெரிய ஒரு ஹோட்டல் நிறுவனம் ஒன்று இருக்கு. அப்படி இருக்கைக்குள்ள வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு அந்த அந்த ஹோட்டல்ல வந்து இப்ப இயக்குறதுக்கு, அந்த சங்கிலாவை வந்து ஃபுல்லா இயக்குறதுக்கு வந்து ஒரு மூலதனம் வேணும், ரைட்? கேபிட்டல்னு சொல்லுவோம் அது. இப்ப அந்த கேபிட்டல் வந்து அந்த இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கும் தானே, அந்த அமௌண்ட் வந்து இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அதுல வந்து என்ன சொல்றேன், இப்ப வந்து அதுல நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு, அந்த கம்பெனில வந்து நல்ல லாபம் வருது. அந்த கம்பெனி நான் என்ன நல்லா வளர்க்க போறேன் பெருசா. அப்ப என்னட்ட வந்து அவ்வளவு காசு இல்லை வளர்க்கறதுக்கு, ரைட்? அப்ப நான் என்ன செய்வேன்டா, இப்படி என்னட்ட ஒரு கம்பெனி இருக்கு, ரைட்? இப்படி ஒரு கம்பெனி என்னட்ட இருக்கு, இந்த மாதிரியான லாபம் ஈட்டுற கம்பெனியா இது இருக்கு. அப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்கண்டா, இந்த கம்பெனியில இருக்கு இது வந்து இப்ப இந்த கம்பெனியை வந்து இப்ப வளர்க்கறதுக்கு வந்து இவ்வளவு இந்த மூலதனம் வந்து இந்த மூலதனம் இவ்வளவு. அப்ப நீங்க வந்து இவ்வளவு பங்கு இருக்கு. இப்ப அதாவது அந்த மூலதனம்னா அந்த மூலதனம் அவ்வளவு பங்காக்கி போட்டு, அதாவது வந்து ஒரு பங்கு வந்து 50 ரூபாய், இல்ல ஒரு பங்கு வந்து 100 ரூபாய், ஒரு பங்கு வந்து 150 ரூபாய், ஒரு சேரை வச்சு, ரைட்? இப்ப மொத்தமா அந்த அந்த கம்பெனியோட மூலதனம் வந்து இப்ப ஒரு 10 கோடி என்றா, 10 கோடியா 20 கோடின்னு வைப்போமே. 20 கோடி என்றா அந்த 20 கோடிய என்ன செய்யறது, ஒரு பங்கின் விலை 100 ரூபாய் படி விற்க போறோம், உடைச்சுடைச்சு விற்கிறோம்டா. அந்த 20 கோடியை உடைச்சுடைச்சு 100 ரூபாய் படி விற்கிறோம்டா. இப்ப 20 கோடியை நாங்க 100ஆல வகுத்து வர்ற அவ்வளவு பங்குகள்கிட்ட இருக்கும், ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இப்படி சொல்றது, இப்ப அதாவது வந்து ரைட், இப்போ இப்ப நார்மலா சின்னதா சொல்லுவோமே, ஒரு சின்ன கம்பெனி ஒன்று இருக்கு, ரைட்? 1 லட்சம் இருக்கு, 1 லட்சமோ 1 மில்லியன், ரைட்? 2 4 6, ரைட்? 1 மில்லியன், 1 மில்லியன் மூலதனம், அதாவது வந்து கேபிட்டல் உள்ள ஒரு பங்கு, மொத்த பங்கு விலை இதுகள் வந்து 1 மில்லியனா இருக்கத்தக்கன மாதிரி ஒரு பங்கின் விலை வந்து 100 ரூபாயா இருக்கிற மாதிரி பங்குகளை நான் உடைச்சிருவோம் அதை, ரைட்? இப்போ ஒரு பங்கின் விலை 100 ரூபாய் என்று உடைக்கிறோம். உடைச்சோம்னா இப்போ எத்தனை பங்கு இதுல இருக்கும்? 10,000. 10,000 பங்கு இருக்கும், ரைட்? இப்ப இந்த இந்த கம்பெனி ரன் ஆகுறது இந்த 10,000 பங்கு இருக்கிறத வச்சுக்கொண்டு, ரைட்? இப்ப என்ன செய்யறேன்டா, இப்ப உதாரணத்துக்கு இந்த 10,000 பங்கு, இந்த கம்பெனியின் மூலதனம், இந்த கேபிட்டல் வந்து 10,000 பங்கு என்றா, இப்ப இந்த 10,000 பங்குல உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒரு 10,000 பங்குல இப்ப இதுல வந்து யாரு, இப்ப யாரு, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப 10,000 பங்குல வந்து இப்படி எப்பவுமே இப்ப வந்து 10,000 பங்குல வந்து 12 பங்குல, ரைட்? இந்த 10,000 பங்குல வந்து ரைட் 10,000 பங்கு இப்ப எங்கள்கிட்ட இருக்கு. 10,000 ஒரு கூடிட்டு, ரைட்? 10,000 பங்கு வந்து எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப இந்த 10,000 பங்குல நான் வந்து ஒரு 1000 பங்கு வாங்குறேன், ரைட்? நான் வந்து ஒரு 1000 பங்கு வாங்குறேன், காசு கொடுத்து வாங்குறேன். காசு கொடுத்து வாங்குறேன்டா என்ன அர்த்தம், நான் காசை கொடுத்தேன்டா என்ன அர்த்தம், எந்த காசுல அந்த அங்க அந்த நிறுவனம் வந்து வியாபாரம் ரன் ஆயிட்டு இருக்க போகுது. அப்ப நான் அந்த பங்கை வந்து காசு கொடுத்து வாங்குறேன். அத மாதிரி இன்னொரு ஒரு 2,000 பங்கை வந்து இப்போ வந்து யாரு உதாரணத்துக்கு வந்து இப்ப 2,000 பங்கை வந்து யாரு ஐமான் வாங்குறான்னு வைப்போம், ரைட்? இப்ப 2,000 பங்கை வந்து ஐமான் வாங்குறான், ரைட்? இப்ப இது வந்து நான் வாங்கினேன், ரைட்? அப்ப இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்ப இன்னொரு இப்ப 2,000 3,000 பங்கு போயிட்டு தானே, இன்னொரு 5,000 பங்கு கூட வந்து, ரைட்? இன்னொரு 5,000 பங்கு, ரைட்? இன்னொரு 5,000 பங்கு வந்து
இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இன்னொரு 5000 வந்து வந்து ரோகுல் வாங்குறேன்னு வைப்போம், ரைட்? அப்போ ரோகுல் வந்து இப்போ ஒரு 5000 வந்து வாங்கிட்டு பங்கை வந்து வாங்குறேன், ரைட்? இப்போ மொத்தம் எவ்வளவு? 8 9 8000 பங்கு போயிட்டு, ரைட்? இன்னும் ஒரு 1000 பங்கு 500 பங்கு ஒரு ஆளும், இன்னும் ஒரு 1500 பங்கு இன்னொரு ஆளும் வாங்குது, ரைட்? இதுல வந்து பாப்போமா, இது வந்து 1500 பங்கு வந்து கனிஷ்கா வாங்குறான்னு வைப்போம், ரைட்? இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பங்கு இருக்கு, அதை வந்து உதயசீலன் வாங்குறான்னு வைப்போம், ரைட்? இப்ப வந்து வாங்கினோம்டா இப்ப என்ன அர்த்தம்டா, இப்ப இந்த பங்கு அவ்வளவு வந்து இப்ப உடைச்சு உடைச்சு ஒவ்வொருத்தர் இதுக்கு கைக்கும் கொடுத்தாச்சு. அப்ப வந்து நான் 10,000 பங்கு வாங்கியிருக்கிறேன், நைமான் 2000 பங்கு வாங்கியிருக்கு, ரோகுல் வந்து 5000 பங்கு வாங்கியிருக்கு, அங்கால யார் உதயசீலன் வந்து 500 பங்கு, கனிஷ்கா வந்து 1500 பங்குன்னு இப்படி எல்லாரும் வாங்கி 10,000 பங்கையும் வந்து வாங்கி முடிச்சாச்சு. இப்ப வந்து என்ன அர்த்தம்டா, இப்ப இது எந்த கம்பெனியா இருந்தாலும், ரைட்? எந்த கம்பெனியா இருந்தாலும் இப்ப என்ன நடக்க போகுதுண்டா, இந்த கம்பெனியில உரிமை யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இது நான் உருவாக்கின கம்பெனியா இருந்தாலும் இந்த கம்பெனியின் உரிமை யாருக்கு இருக்கும்? பங்குகள் கூட இருக்கிற பங்குகள் கூட இருக்கிற ஆளுகிட்ட தான் அந்த கம்பெனிக்கு உரிமை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா 5000 பங்கு வச்சிருக்கிற ரோகுலுக்கு தான் இந்த கம்பெனியில வந்து உரிமை கூடவா இருக்கு, ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா உரிமை எப்படி பாக்குறேன்டா, மொத்த பங்குகளின் மேல் நான் வாங்கின பங்கு தர 100. அப்ப மொத்த பங்கின் மேல் நான் வாங்கின பங்கு தர 100, இதுல வந்து எவ்வளவு வரப்போகுது? 10,000 மேல் 1000 தர 100 என்றா என்ன வரப்போகுது? 10%, ரைட்? இங்க 20%, இங்க 50%, இங்க வந்து எவ்வளவு? 5%, இங்க வந்து 15%, ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிய சரிக்கரவாசி 50% வந்து உரிமை கொண்டாடலாம் யாரு? ரோகுல், ரைட்? 50% வந்து இந்த கம்பெனி வந்து சொந்தம் வந்து ரோகுலுக்கு, ரைட்? அதனாலதான் சில கம்பெனிஸ் வந்து யார் உரிமையாளர்னு சொல்ல இயலாது. அதாவது வந்து ஒரு ஆள் வந்து இவ்வளவு பங்கு வாங்கி வச்சிருக்கும், ஒரு ஆள் வந்து இன்னும் ஒரு அமௌண்டான பங்கு வாங்கி வச்சிருக்கும், இன்னொரு ஆள் வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்டான பங்குகள் வாங்கி வச்சிருக்கும். அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அளவான பங்குகள் வாங்கி வச்சிருக்கீங்கள அந்த கம்பெனி வந்து உரிமையாளர் இவர் தான் சொல்ல இயலாது. இவருக்கு வந்து 20% பங்கு 20% ஷேர் ஹோல்ட் இருக்கு, அதாவது வந்து 20% ஷேர் இருக்கு, இவருக்கு வந்து இவ 15% ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, அதாவது இவருக்கு வந்து 20% ஷேர் இருக்கு, இவருக்கு 15% இருக்கு, இவருக்கு 30% இருக்கு. அப்படி அந்த கம்பெனியை வந்து 30% உரிமை கொண்டாடலாம், 50% உரிமை கொண்டாடலாம். அவருக்கு லாபம் வருதுன்னா அதுல 30% அங்க போக போகுது, 50% இங்க வர போகுது. அப்படி அந்த கம்பெனி வந்து யார் உரிமை கொண்டாடலாது? அங்க பங்கு யார்கிட்ட கூட இருக்கோ அவருக்கு தான் அந்த கம்பெனியில வந்து கூட உரிமை இருக்கு, ரைட்? அதுக்காக அவருக்கு 100% உரிமையாண்டா இல்ல, அவருக்கு அந்த சரிக்கரவாசி உரிமை வந்து அந்த கம்பெனியில சரிக்கரவாசி உரிமை வந்து இப்ப இந்த அரைவாசி பங்கு, அதாவது வந்து சரிக்கரவாசி அவர் பங்கு வாங்கி வச்சிருந்தாருண்டா அவருக்கு வந்து அந்த உரிமை வந்து அவருக்கு என்ன இருக்கு? அந்த அவருக்குரிய உரிமையா இருக்கும். அந்த சரிக்கரவாசி உரிமை வந்து அவருக்கு யார் பங்குகளை கூட வச்சிருக்கோமோ அவைக்கு தான் உரிமை கூடவா இருக்கும் அந்த கம்பெனியில, ரைட்? அப்படித்தான் வந்து இந்த பங்குகள் வந்து நாங்க பிரிச்சு பண்றது, ரைட்? அப்ப இந்த பங்குகள்ல வந்து நாங்க இப்ப சில நேரத்துல வந்து என்ன நடக்கும்டா, முதல்ல வாங்கிக்கல வந்து குறிப்பிட்ட ஒரு பங்கு வாங்கிக்கல வந்து அது வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினோம்டா, அது ஒரு வருஷத்துல வந்து பங்கு லாபம் வந்து 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா, ஒரு பங்குக்கு வந்து வருட பங்கு லாபம் வந்து 5 ரூபாய்னா என்ன அர்த்தம்? 15 ரூபாய், 15 ரூபாய் படி அந்த பங்குகள் வந்து அதாவது வந்து 5 ரூபா, ஒரு 5 ரூபா வந்து வருஷத்துக்கு 5 ரூபா, ஒரு பங்காளு உங்களுக்கு வருஷத்துக்கு 5 ரூபா வருது. என்ன அப்படி என்ன அர்த்தம்? இப்ப அந்த கம்பெனில வர்ற லாபத்துல ஒவ்வொரு பங்குக்கும் 5 ரூபா 5 ரூபா 5 ரூபான்னு அப்படி பிரிச்சு கொடுக்குற மாதிரி வரும், ரைட்? அப்ப இந்த ஒவ்வொரு பங்குக்கும் யார் கூட பங்கு வச்சிருக்கோமோ அவைக்கு லாபம் கூட போகும், யார் குறைய பங்கு வச்சிருக்கோமோ அந்த பங்குக்கு ஏற்ற மாதிரி லாபம் வந்து குறைவா வரும். அந்த மாதிரி தான் கம்பெனியில வந்து பங்குகளை வந்து பிரிச்சு அதுக்குரிய இது லாபத்தை வந்து என்ன செய்யணும்? கணக்கெடுத்து கொள்ளுவீங்க, ரைட்? ஓகே. இதுல வந்து இன்னொரு டேர்ம் வேர்ட் ஒன்று இருக்கு, அதாவது வந்து என்னண்டா, இந்த பங்குகளை வச்சு உங்களுக்கு கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா மூலதன லாபம் என்ற மாதிரி ஒன்று வரும். மூலதன லாபம் மூலதன நட்டம் என்று ரெண்டு டேர்ம் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? மூலதன லாபம் மூலதன நட்டம் என்று ரெண்டு டேர்ம் வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னண்டா, மூலதன லாபம் என்றா என்னண்டா
இப்ப நீங்க வாங்குற பங்கு இருக்கு தானே, இப்ப 10 பங்கு வந்து 10 ரூபா படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு நீங்க கொடுத்து வாங்கியிருப்பீங்க? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. right? 10 பங்கு ஒரு பங்கு 10 ரூபா படி 10 பங்கு வாங்குறீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு இல்லாட்டி குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த பங்குன்ற விலை வந்து 15 ரூபாய் ஆயிடுச்சு. ரைட்? அதாவது வந்து அந்த அந்த கம்பெனிக்குரிய டிமாண்ட் வந்து கூடி, ரைட், அந்த கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் கூடி என்ன நடக்குதுன்னா அந்த பங்குன்ற இது வந்து பங்குன்ற விலை வந்து 15 ரூபாய் ஆயிட்டு. இப்ப நான் யோசிக்கிறேன், இதை இப்ப நான் இப்படியே விட்டுட்டு இருந்தேன்டா திருப்பியும் இந்த பங்கு வந்து இந்த கம்பெனி வந்து அடிபடும். நல்லா இந்த கம்பெனி வந்து என்ன சொல்றது, கண்டினியூஸா இப்படி லாபம் காணாத கம்பெனி, அது வந்து என்ன சொல்றது, பிசினஸ் மைண்டான ஆட்களுக்கு அது தெரியும். ரைட்? இந்த கம்பெனி வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து அடி வாங்க போகுது, எப்படியும் இது வந்து நட்டத்துல போக போகுது. ரைட்? அப்ப அதுக்குள்ள நான் என்ன செய்யணும்டா, நான் நட்டத்துல போனா எனக்கு நட்டம் வந்துடும். நான் வாங்கின பங்கு இப்ப உதாரணத்துக்கு நான் 10 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குறேன், கம்பெனி நட்டத்துல போய் ஒரு பங்கு இந்த விலை 8 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பங்குல 2 ரூபா நட்டம் வந்துடும். ரைட்? இப்படி நானும் ஒரு 2 ரூபாய் சின்ன காசு தானே நினைப்பீங்க எல்லாரும். ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்றேன், இது 10 ரூபாயா இருக்காது முதல்ல, அது அடுத்த கதை. இப்போ ஒரு 500 ரூபா பங்கு 100 ரூபா பங்கு அப்படி இருந்தா கூட ஒரு பங்குல 2 ரூபா நட்டம் பண்ணா கூட ஒருத்தர் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பங்கு வாங்கி இருக்க மாட்டார், அவர் லட்சக்கணக்கில் பங்குகள் வாங்கியிருப்பார். அப்படி வாங்கிக்கல வந்து அவருக்கு பெரிய நட்டம் ஒன்று வரும். ரைட்? அப்ப அவன் என்ன பார்ப்பேன், இந்த இந்த வருஷத்துல வந்து இப்ப நான் சொல்றேன் என்னடா, இப்ப வந்து 10 ரூபாய் இருக்கிற பங்கு இன்னொரு ஒரு வருஷத்துல அதே பங்கு ஒரு பங்கு வந்து 15 ரூபாய்க்கு விலை போயிட்டு இருக்கு. ரைட்? அப்ப நான் கெஸ் பண்றேன், இந்த கம்பெனி இப்படியே கண்டினியூ ஆகாது, திருப்பி எங்கேயோ அடி வாங்கி பங்குகள்ல வந்து விலைச்சரிவு ஒன்று உருவாகி என்ன நடக்க போகுது, நான் வாங்கின 10 ரூபாயை விட சில நேரம் 5 ரூபாய்க்கு கூட மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, டக்கண்டு இதுக்குள்ள 5 ரூபாய்க்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஆகவே நான் என்ன செய்யறேன்டா, இந்த 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய்களே இந்த பங்கை கொண்டு போய் யாருக்கும் விற்க போறேன். ரைட்? எனக்கு இந்த பங்கு வெளி வேணும். ஏன், இது 5 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா எனக்கு லாஸ். நான் 10 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 5 ரூபாய்க்கு நாம இந்த யாருக்கு கொடுக்குறேன்? ஒருத்தருக்கும் கொடுத்தா எனக்கு சரி, கொடுத்தாலும் வந்து எனக்கு நட்டம் 5 ரூபா. ஒரு பங்குல 5 ரூபா 5 ரூபா நட்டம் வந்துடும். அது இப்போ 5 ரூபா ஒரு பங்குக்கு 5 ரூபா கூட இல்லையே. நான் யோசிக்கிறேன், இது அடுத்த வருஷம் வந்து இது 20 ரூபாய்க்கு போகாது, திரும்ப வந்து குறையத்தான் போகுது. இந்த கம்பெனி வந்து அடி வாங்கி இந்த கம்பெனி நட்டத்துல போக போகுது. இது 20 ரூபாய்க்கு போகாம திருப்பி குறைஞ்சு என்ன சொல்றது 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு வரப்போகுது. அப்ப அதுக்குள்ள நான் இப்ப இந்த பங்கை வித்துருவணும் ரெண்டு. நான் என்ன செய்யறேன்னா இந்த பங்கை 15 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப என்ன நடக்கும், எங்களுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 15 ரூபாய்க்கு விற்கல, எங்களுக்கு 5 ரூபா லாபம் வரப்போகுது. ரைட்? இப்படி நான் 10 பங்கு வாங்கியிருந்தேன்டா 100 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அதே 10 பங்கு நான் திருப்பி விற்க போறேன்டா, என்ன நடந்திருக்கு, 15 100 180 ரூபா. அப்ப எனக்கு மூலதன லாபம் எவ்வளவு வந்திருக்கு, 150 100. ஆகவே எனக்கு மூலதன லாபம் வந்து 50 ரூபா வந்திருக்கு. இது நான் எல்லாம் அடி வாங்கினா பிறகு, கம்பெனி எல்லாம் அடி வாங்கினா பிறகு அந்த கம்பெனியில வந்து பங்கை வந்து நான் இப்ப என்ன செய்யறேன், 8 ரூபாய்க்கு இப்ப போகுது. அப்ப 8 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். இப்ப எனக்கு என்ன நடக்குது, 10 ரூபா நட்டம். 10 ரூபாய்க்கு நான் வாங்கின பங்கு 10 பங்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு, இப்ப நான் 10 பங்கையும் விற்க போறேன் 80 ரூபாய்க்கு. எனக்கு அப்ப நட்டம் எவ்வளவு, 20 ரூபா நட்டம். ரைட்? இப்ப அடி வாங்கினதால எனக்கு மூலதன நட்டம் வந்துட்டு. இதுவே எனக்கு தெரியுது, இதுக்கு மேல இதுக்கு மேல நீ போகாது, குறைய போதுல நான் 10 ரூபாய் விட கூடைக்குள்ள நான் வித்துறேன்னா எனக்கு மூலதன லாபம் பெறும். ரைட்? அந்த 10 டேர்ம் வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு மூலதன நட்டத்துக்கு மூலதன லாபத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? அதை வச்சுக்கொண்டு நாங்க கேள்விகளை வந்து செய்யலாம். ஓகே, ஒரு கேள்வி எழுதுங்க. முகமட் என்பவர் முகமட் என்பவர் முகமட் என்பவர் தன்னிடம் இருந்த தன்னிடம் இருந்த 96,000 தன்னிடம் இருந்த 96,000 தொகையில் தன்னிடம் இருந்த 96,000 தொகையில் தன்னிடம் இருந்த 96,000 தொகையில்
ஒரு குறித்த அளவை 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 ஆண்டு பங்குலாபமாக பங்கிற்கு ரூபாய் 2 வீதம் செலுத்தும் கம்பெனி ஏயின் பங்கிற்கு ரூபாய் 2 வீதம் செலுத்தும் கம்பெனி ஏயின் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான பங்குகளை ஒரு குறித்த எண்ணிக்கையிலான பங்குகளை ஒரு குறித்த எண்ணிக்கையிலான பங்குகளை ஒரு பங்கு ரூபாய் 18 வீதம் ஒரு பங்கு ரூபாய் 18 வீதம் ஒரு பங்கு ரூபாய் 18 வீதம் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் மீதி பகுதியை மீதி பகுதியை மீதி பகுதியை ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்கிற்கு 3.5 வீதம் செலுத்தும் ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்கிற்கு 3.5 வீதம் செலுத்தும் கம்பெனி பியின் ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்கிற்கு 3.5 வீதம் செலுத்தும் கம்பெனி பியின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகளை கம்பெனி பியின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகளை கம்பெனி பியின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பங்குகளின் யார் சொன்னாங்க கேள்வி திருப்பி சொல்லணுமா யாதுர்ஷனா யாதுர்ஷனா இடையில போய் வந்தீங்க ஓகேவா கேள்வி யாதுர்ஷனா திருப்பி சொல்லணும் சார். எவ்வளத்துல இருந்து சொல்லணும் எங்க எழுதினீங்க கடைசியா மீதி பகுதியை மீதி பகுதியை ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்கிற்கு 3.5 வீதம் மீதி பகுதியை இங்க இடையில போனீங்கன்னா வாயை விட்டு கேட்கணும் எனக்கு எப்படி தெரியும் நான் இப்ப இதுல மேல யோசனை ஒரு இது வந்ததால தான் எனக்கு தெரிஞ்சுதான் இவங்க போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டாங்க கனெக்ஷன் இஷ்யூல ஸோ அப்ப அதனால நான் கேட்டேன் நீங்க தான் கேட்கணும் இப்படியே சைலண்டா இருந்தா இந்த அப்படி கேள்வி வரும் மீதி பகுதியை ஆண்டு பங்கு லாபமாக ஒரு பங்கிற்கு 3.5 வீதம் செலுத்தும் கம்பெனி பியின் ஒரு பங்கிற்கு 3.5 வீதம் செலுத்தும் கம்பெனி பியின் குறித்த எண்ணிக்கையிலான பங்குகளை ஒரு பங்கு குறித்த எண்ணிக்கையிலான பங்குகளை ஒரு பங்கு குறித்த எண்ணிக்கையிலான பங்குகளை ஒரு பங்கு ரூபாய் 21 வீதம் ரூபாய் 21 வீதம் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் கொள்வனவு செய்வதற்கு முதலிட்டார் ஓர் ஆண்டின் இறுதியில் ஓர் ஆண்டின் இறுதியில்
ஓர் ஆண்டின் இறுதியில் கம்பெனி ஏயின் ஆண்டு பங்கிலாபமாக ஓர் ஆண்டின் இறுதியில் கம்பெனி ஏயின் ஆண்டு பங்கிலாபமாக கிடைத்த தொகையிலும் பார்க்க கிடைத்த தொகையிலும் பார்க்க ரூபாய் 1000 கூடுதலாக கம்பெனி பியிடம் இருந்து அவருக்கு பங்களாவமாக கிடைத்தது. ரூபாய் 1000 கூடுதலாக கம்பெனி பியில் இருந்து அவருக்கு பங்களாவமாக கிடைத்தது. முகமட் முதலாவது கேள்வி, முகமட் ஒவ்வொரு கம்பெனியிலும் முதலீடு செய்த தொகையை காண்க. முகமட் ஒவ்வொரு கம்பெனியிலும் முதலீடு செய்த தொகையை காண்க. முகமட் ஒவ்வொரு கம்பெனியிலும் முதலீடு செய்த தொகையை காண்க. ஒவ்வொரு கம்பெனியிலும் முதலீடு செய்த தொகையை காண்க. இரண்டாவது கேள்வி, இரு கம்பெனிகளிலும் அவருக்கு இருந்த பங்குகளின் எண்ணிக்கைகளை காண்க. இரு கம்பெனிகளிலும் அவருக்கு இருந்த பங்குகளின் எண்ணிக்கையை 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 காண்க. நாலாவது கேள்வி, ஒவ்வொரு கம்பெனியிலும் இருந்து கிடைத்த ஆண்டு பங்கு லாப வருமானத்தை காண்க. ஒவ்வொரு கம்பெனியிலும் இருந்து கிடைத்த ஆண்டு பங்கு லாப வருமானத்தை காண்க. அவர் பங்குகளை 20 ரூபாய் வீதம் விற்றாரெனில், அவர் பங்குகள் அனைத்தையும் 20 ரூபாய் வீதம் விற்றாரெனில் பங்குகளை விற்றதன் மூலம் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. பங்குகள் விற்றதன் மூலம் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஏயில வந்து அவர் வந்து முதலிட்டது வந்து கம்பெனி ஏல இருந்து வாங்கின பங்குகள் எண்ணிக்கை எக்ஸா இருந்துச்சுண்டா
சரி, எக்ஸ் ரூபாய்க்கு பங்குகளை வாங்குறாருண்டா அவர் எத்தனை பங்குகளை வாங்கியிருப்பார்? கம்பெனி ஏல ஒரு பங்கு எவ்வளவுக்கு வாங்குறார்? கம்பெனி ஏல இருந்து 18 ரூபாய்க்கு 18 ரூபாய்க்கு வாங்குறார். இப்ப இப்ப 96,000 ரூபாயில எக்ஸ் ரூபாய்க்கு தான் அந்த 18 ரூபாய் பங்குகள் வாங்க போறார். அப்ப எத்தனை பங்கு வாங்கியிருப்பார்? 96,000 கீழே இப்ப அடி வாங்க போறா இவா. இப்ப பாருங்க, 96,000 ரூபான்றது அவர்கிட்ட இருக்கிற மொத்த தொகை. அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் ஏ என்ற பங்குகள் வாங்க போறார். அதுல மிஞ்சி இருக்கிற தொகையை தான் பி என்ற கம்பெனியில இருக்கிற பங்குகள் வாங்க போறார். அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை தான் எக்ஸ் ரூபா. இப்ப 96,000 ரூபாயில ஒரு 50,000 investment. அந்த 50,000க்கு தான் ஏ என்ற கம்பெனியில போய் பங்கு வாங்க போறாரு. அப்ப மிச்சம் இருக்கிற 40,000க்கு தான் பி என்ற கம்பெனியில போய் பங்கு வாங்க போறாரு. அப்ப இப்ப அவர் ஏ என்ற கம்பெனியில பங்குகள் வாங்குறதுக்கு செலவிட்ட தொகை எவ்வளவு? எவ்வளவு ரூபா செலவிடுறாரு ஏ என்ற கம்பெனியில பங்குகளை வாங்குறதுக்கு? 18 தர எக்ஸ் சார். இல்ல, என்ன விளங்கல உங்களுக்கு? நான் சொல்றேன் என்னண்டா, ஏ என்ற கம்பெனியில பங்குகளை வாங்குறதுக்கு அவர் எக்ஸ் ரூபாய செலவிடுறார். ரைட்? இப்ப 96,000 ரூபாயில 50,000 செலவிடுறார் என்ற மாதிரி 96,000 ரூபாயில எக்ஸ் ரூபாய ஏ என்ற பங்குகளை வாங்குறது, ஏ என்ற கம்பெனியில பங்குகளை வாங்குறது செலவிடுறார். ரைட்? இப்ப ஏ என்ற கம்பெனியில 50,000 ரூபாய்க்கு, இப்ப உதாரணத்துக்கு எக்ஸ 50,000 வைக்கிறேனே, இப்ப 50,000 ரூபாய்க்கு அவர் பங்குகளை வாங்குறதுக்கு செலவிடுறாருண்டா, ஒரு பங்கு 18 ரூபாய்ண்டா எத்தனை பங்கு வாங்கியிருப்பார்? என்ன செய்யணும்? 50,000 50,000 18 50,000 18ஆல பிரிக்கணும். அப்ப இப்ப எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு? எக்ஸ் ரூபாய்க்கு தான் பங்குகள் வாங்குற. ரைட்? அப்ப பங்குகள் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற மொத்தம்? ஏயில பங்கு வாங்குறதுக்கு செலவிட்ட தொகை. இப்ப நீங்க வசனம் எழுதுறா, ஏயில ஏயில் பங்குகளை வாங்குவதற்கு செலவிட்ட தொகை. அப்ப ஏயில பங்குகளை வாங்குறதுக்கு செலவிட்ட தொகை எக்ஸ் ரூபா. ரைட்? அப்ப ஏயில இருந்து ஏ கம்பெனில இருந்து வாங்கின பங்குகள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? எக்ஸ் ரூபாயின் கீழ் X ன் கீழ் 18. அப்ப ஒரு பங்கு 18 ரூபா. ரூபாவண்டா மொத்தம் எக்ஸ் ரூபாய்க்கு பங்குகள் வாங்கி இருக்கிறார். அப்ப எக்ஸ் ரூபாய்க்கு பங்குகள் வாங்கி இருக்கிறாருண்டா ஒரு பங்கு 18 18ஆல பிரிச்சோம்னா எத்தனை பங்கு வரும் வரும். ரைட்? இப்ப பி என்ற கம்பெனிக்கு போவோம். ஏ என்ற கம்பெனியில எக்ஸ் ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தாருண்டா மிச்சம் இப்ப அவர்கிட்ட கையில எவ்வளவு காசு இருந்திருக்கும்? தொண்ணூற்றி ஆறாயிரம் X 96,000 எக்ஸ். ரைட்? 96,000 எக்ஸ் இருந்திருக்கும். ரைட்? ஏ என்ற கம்பெனியில 96,000 எக்ஸ் இருந்திருக்கு. ஏனண்டா எக்ஸ் ரூபா அங்க செலவழிச்சிருப்ப. இப்ப பி என்ற கம்பெனியில எவ்வளவுக்கு பங்கு வாங்குறாரு? ஒரு பங்கு 21 ரூபாய்க்கு வாங்குறேன். 21 ரூபாய்க்கு வாங்குறாரு. இப்ப பி என்ற கம்பெனில இருந்து எத்தனை பங்கு வாங்கி இருப்பார்? அப்ப சார் அந்த 96,000 எக்ஸ 21ஆல பிரிக்க வர விடைக்கு சார். 96,000 எக்ஸ் என்ற இவ்வளவு காசுக்கு தான் வாங்க போறாரு. ஒரு பங்கு 21 ரூபாய். இதை பிரிச்ச எங்களுக்கு என்னென்ன வரும்? பியில வாங்கின பங்குகளோட எண்ணிக்கை வரும். இது ஏயில வாங்கின பங்குகளோட எண்ணிக்கை. ரைட்? ரைட். இப்ப சொல்லுங்க, ஏயில பங்குகளை வாங்குறதால அவருக்கு எவ்வளவு பங்கு லாபம் வருது? ஆண்டு பங்கு லாபம் ஒரு பங்குக்கு 3.5 ரூபா. வடிவாசிங்க. சார் 2 ரூபாய். 2 ரூபாய். 2 ரூபாய். அப்ப இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளவு? இங்க ஏ என்ற கம்பெனியில வாங்கின பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளவு? X ன் கீழ் 18. எக்ஸ் கீழ் 18. அப்ப ஏ என்ற கம்பெனியில வாங்கின பங்குகளோட எண்ணிக்கை எக்ஸ் கீழ் 18. ஒரு பங்குக்கு பங்கு லாபம் எவ்வளவு? ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு? 2 ரூபாய். 2 ரூபாய். அப்ப எவ்வளவு ஆண்டு பங்கு லாபம் கிடைச்சிருக்கு மொத்தமா இந்த கம்பெனியில?
ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? எக்ஸிங்கிள் 18 தர எக்ஸிங்கிள் 2. 2. 2 ரூபாய் கிடைச்சிருக்கு. ரைட். இதை நான் ஏன் உருவாக்குறேன்டா, எங்களுக்கு கேள்வியில பாருங்க, கேள்வியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானே, என்னது? ஏயின் ஆண்டு பங்கு லாபமாக கிடைத்த தொகையிலும் பார்க்க 1000 ரூபாய் கூடுதலா பியில கிடைச்சிருக்கா. ரைட். ஆண்டு பங்கு லாபம் பற்றி தான் கிடைச்சிருக்கா. அப்ப ஏயில கிடைச்ச ஆண்டு பங்கு லாபம் இவ்வளவு. இப்ப எனக்கு எக்ஸ காணணும் தானே, அதுக்காக நான் என்ன செய்யறேன்? ஏயில கிடைச்ச ஆண்டு பங்கு லாபம் எக்ஸிங்கிள் 18 தர 2. இப்ப பியில கிடைச்ச ஆண்டு பங்கு லாபம் எவ்வளவு? அப்ப 96,000 சை எக்ஸின்கள் 21 தர ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? ஆண்டு பங்கு லாபம் 3.5 ரூபாய் சார். 3.5 ரூபாய். ரைட். அப்ப இங்க வந்து வரப்போகுது எக்ஸிங்கிள் 9. இந்த 18 2 வெட்டுப்பட்டு எக்ஸிங்கிள் 9 வரப்போகுது. இங்க வந்து வரப்போகுது என்னண்டு 1 6 வரும். ஓமா இல்லையா? 3.5 2 மடங்கு 7 7 3 21. அப்ப 6 மடங்குன்னு வரப்போகுது. அப்ப இது வந்து வரப்போகுது 96,000 சை எக்ஸின்கு 6. இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லிடணும் அவங்க? ஏயில கிடைச்ச பங்கு லாபத்தை விட ஏயின் ஆண்டு பங்கு லாபமாக கிடைத்த தொகையிலும் பார்க்க 1000 ரூபாய் என்னது கூடியா? இது B. ஏயின் B ஆண்டு sir. பங்கு லாபம், இது பியின் ஆண்டு பங்கு லாபம். ஏயின் ஆண்டு பங்கு லாபத்தை விட எவ்வளவு பிக்கு கூடியா? 1000 ரூபாய். 1000 ரூபாய். அதை நாங்க எப்படி சமன்பாடு எழுதுவோம்? 96,000 சை எக்ஸின் கீழ் 6. இது வந்து பியில கிடைத்த பங்கு லாபம். அதுல இருந்து ஏயில கிடைத்த பங்கு லாபம் எக்ஸின் கீழ் 9. இதை கழிச்சவன் எங்களுக்கு எவ்வளவு விட வரணும்? 1000. 1000 ரூபாய் வரணும். ஏன்? அவன் தந்த தரவின்படி பியில கிடைத்த பங்கு லாபம் வந்து எங்களுக்கு தெரியும் 96,000 சை எக்ஸின் கீழ் 6. ரைட். 6 4 6 இது போட்டு போயிட்டு 96,000 சை எக்ஸின் கீழ் 6 வரும். பியில கிடைத்த பங்கு லாபம் வந்து 96,000. பியில தான் கூடன்னு அவன் சொல்லியிருக்கான். அதாவது ஏயை விட 1000 ரூபாய் கூட பியில. அப்ப நான் பியில இருந்து தான் கழிக்க போறேன். நம்ம பியில இருந்து ஏயில கிடைத்த பங்கு லாபம் எக்ஸின் கீழ் 9. அப்ப அதை கழிச்சேன்டா எனக்கு வரப்போகுது எவ்வளவு? 1000 ரூபாய் வரப்போகுது. ரைட். இப்ப நாங்க இதை தீர்த்தம் வேண்டாம். என்னென்ன வரப்போகுது? 9க்கு மாறுக்கும் போமாசி என்ன? 18 சார். 18. அப்ப 18 கீழே போடுறேன். இங்க 6க்குள்ள 3 முறை. ஆகவே 3 தர 96,000 சய எக்ஸ். இங்கால வந்து வரப்போகுது சய 2x சமன் 1000. இப்ப 96,000 3ஆல பிரிக்கணும் எத்தனை? 3 6 18 3 27 28 1 2 3 சய 3xும் சய 3xும் சய 2xும் எத்தனை? சய 3x சய 2x எத்தனை? சய 3x சய 2x எவ்வளவு? சய 5x சார். சய 5x. ஒத்த குறியண்டா என்ன சொன்னான் நான்? ஒத்த குறியண்டா அதே குறியை போட்டு கூட்டணும். ஒவ்வாத குறியண்டா பெரியதானத்தின குறியை போட்டு ஒன்றுல இருந்து ஒன்றா கழிக்கணும். அப்போ ஒத்த குறியண்டா அதே குறியை போட்டு கூட்டணும். அப்போ அதே குறியண்டா சய சய 5x சமன் இங்க 18 அங்க போய் என்ன செய்யும்? பெருக்கும். அப்போ 18,000. இப்ப 28,800 இருந்து 18,000 கழிச்ச வண்ணங்களுக்கு 5x வரும். ஏன் சய 5x இஞ்சால் அனுப்பிட்டு இந்த 18,000 இங்கால் அனுப்புறேன். அனுப்பி 2 வரப்போகுது. 5x சமன் 28,800 28,800 2,88,000. 2,88,000 இருந்து 18,000 கழிச்சா எவ்வளவு? ரெண்டு லட்சத்தி இங்க பாருங்க 88ல 18 போனா எத்தனை? 70. 2,70,000. 2,88,000 18,000 கழிக்கிறோம். சரி 2 லட்சத்தை விடுவோம். 88,000 18,000 போனா எவ்வளவு? 70. அப்ப 70,000. ரைட். இப்ப இது 5ஆல வகுத்தோம்னா எவ்வளவு? எக்ஸ் சமன்
ஐம்பத்தி 4,000. 54,000. எங்க தூக்கமா சத்தத்தை காணையில அஞ்சால பார்த்தாத்தின ஐயஞ்சு 25 2 மிச்சம் அங்காளன் 20 ஐநாங்க 20 ரைட் அப்ப 54,000 எக்ஸ் வந்து 54,000 என்ன அர்த்தம் 54,000 ரூபாய்க்கு ஏ என்ற கம்பெனியில என்ன செஞ்சிருக்கு பங்குகளை பங்குகளை வாங்கியிருக்கு. வாங்கி இருக்கு. அப்ப பி என்ற கம்பெனியில நான் இப்ப எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன் இப்ப 96,000 54,000 எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன் பங்குகள் 42,000. 42,000 ரூபாய்க்கு பி என்ற கம்பெனியில பங்குகளை வாங்கியிருப்பேன் ரைட் ஏ என்ற கம்பெனியில வந்து 54,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன் பி என்ற கம்பெனியில வந்து 42,000 ரூபாய் வாங்கியிருப்பேன் இது முதல்ல விழாத்தையும் எழுதுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விலங்காட்டி கேளுங்க எந்த இடத்துல விலங்குகளோ அந்த இடத்த கேளுங்க அபிஷன் விளங்குதா சொல்லுங்க அந்த பிரிச்சதுக்கு அடுத்த லைன்ல உள்ளதற்கு விளங்கப்படுத்திட்டீங்களா? எவ்வளவு இடத்துல பிரிச்சது சிவப்புல பிரிச்சதா ஓம் சார். எந்த இடத்த சொல்றீங்க சொல்லுங்க அந்த இதுவா? 288,000 இந்த பகுதி. சரி இங்க பாருங்க சமனுக்கு இங்கால சய 5x இருக்கு சமனுக்கு அங்கால போனா என்ன ஆகும் சமனுக்கு இங்கால கூட்டுறது அங்கால போனா கழிக்கும் கழிக்கிறது இங்கால அங்கால போனா கூட்டும் அப்ப நான் கேட்கிறேன் சமனுக்கு இங்கால சய எக்ஸ் இருக்கிறது நான் இப்ப சகா எக்ஸ் ஆகினேன்னா எனக்கு ஈஸின்றதுக்காக நான் சமனுக்கு அங்கால கொண்டு போறேன் அப்ப சமனுக்கு அங்கால போச்சுன்னா என்ன ஆகும் சய எக்ஸ் சய 5x அங்கால போனா சகா 5x சகா ஆகும் 5. ரைட் அப்ப நான் இப்ப பாருங்க உங்களுக்கு நான் விளங்குறதுக்காக எப்படி போடுறேன் இதுல இன்னொரு கலர்ல போகுது ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சகா 5x இஞ்சால இருக்க போகுது ரைட் இப்ப நம்பர் எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு வர போறேன் இப்ப நம்பர் எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு வரணும்னா 18,000க்கு முன்னுக்கு என்ன இருக்கு சகக்குறி இருக்கு அது இங்கால வந்துச்சுன்னா என்ன செய்யும் தயவாவது. சயவாகும் அப்ப இங்கால வந்துச்சுன்னா சயவாகும் அப்ப இங்கால வந்துச்சுன்னா சயவாகும் மொத்தம் இங்க எவ்வளவு இருக்கு முன்னுக்கு 2,88,000 இருக்கு 2,88,000 இருக்கு அதுல இருந்து 18,000 அங்கால போய் என்ன செய்யும் கழிக்கும் அப்ப கழிச்சு என்ன இப்ப 18,000 கழிச்சு என்ன எவ்வளவு 2,88,000 18,000 போச்சு என்ன 2,70,000 சமன் 70,000. 5x இப்ப 5x 5 தர எக்ஸ் அஞ்சோட எக்ஸ் பெருக்கிட்டு இருக்கு எக்ஸோட 5 பெருக்கிட்டு இருந்துச்சுன்னா பெருக்கிற 5 சமனுக்கு இங்க வந்துச்சுன்னா என்ன செய்யும் பிரிபடும். பிரிபடும் அப்ப இந்த 5 வந்து இங்க பிரிபட்டுச்சுன்னா 2,70,000 5 வகுத்தா 54,000 சரியா ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே பவிஷ்யன் விளங்குதா சத்தத்தை காணையில ஓம் சார். ஓகே உதயசீலன் விளங்குதா உதயசீலன் ஓம் சார் விளங்கு சார். ஓகே மற்றது யாரு சத்தம் போடாம இருந்தா கூட தான் நான் கேட்கணும் முதல்ல தனேஷ் தனேஷ் விளங்குதா தனேஷ் உங்க பேரா இல்லாட்டி அப்பன்னு பேரா தனேஷ் விளங்குதா ஹலோ சார் அது இல்லது ඒකෙන මගේ ෆෝන් එක මේ
மிச்சப்பாடு செய்யுங்க ஒருக்கா வாரேன். ஓகே. கோவர்த்தனி விளங்குதா? கோவர்த்தனி. ஓம் சார். ஓகே. ரைட். இப்போ வந்து நாங்க பார்த்துட்டோம். எங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து நாங்க எவ்வளவு எவ்வளவு பே பண்ணி, அதாவது எவ்வளவு எவ்வளவு காசை கொடுத்து நாங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறோம், பங்குகளை வந்து வாங்கி இருக்க மட்டும் நாங்க கண்டுட்டோம். ஒவ்வொரு கம்பெனிலையும் வந்து நாங்க எவ்வளவு எவ்வளவு பங்குகளை கொடுத்து நாங்க வந்து எவ்வளவு காசு கொடுத்து பங்குகளை வாங்கி இருக்கோம்னு நாங்க கண்டுட்டோம். ரைட். இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து ரெண்டு கம்பெனிலையும் பங்குகள் எவ்வளவு எவ்வளவு பங்குகள் வந்து அவர் எடுத்திருக்கணும், அதாவது எவ்வளவு பங்குகள் வந்து வாங்கியிருக்காருன்னு காணட்டான். ரைட். இப்போ வந்து நாங்க எவ்வளவு பங்குகள் வாங்கியிருக்கிறோன்னு காணணும், என்ன செய்யணும்? எக்ஸின் கீழ் 18 ஏண்டா இப்ப கண்ட எக்ஸ் எவ்வளவு எங்களுக்கு? 54,000. 54,000. 54,000 கீழ் 18 அப்ப எத்தனை பங்கு வரும்? 3000. 3000 பங்கு வரும். ரைட். 3000 பங்கு இங்க வாங்கி இருக்கிறார். அது மாதிரி இங்க பி என்ற கம்பெனியில வந்து எவ்வளவு வாங்கி இருக்கிறார்? 42,000. 42,000 ஒரு பங்குக்கு எவ்வளவு விலை? 21 பிரிக்கணும். 21. ஆக எவ்வளவு? 2000. 2000 பங்கு வாங்கியிருக்கிறார். அப்ப இது வந்து இங்க 2000 பங்கு வாங்கியிருக்கிறார், இங்க வந்து 3000 பங்கு வாங்கியிருக்கார். ரைட். இப்ப அடுத்த கேள்வி வந்து கேட்டிருக்கணும், ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் கிடைத்த ஆண்டு பங்களா வருமானத்தை காண்க. ரைட். ஆண்டு பங்களா வருமானம் கேட்டா இப்ப ஒரு பங்குக்கு ஆண்டு பங்களா எவ்வளவுன்னு சொன்னாங்க இங்க ஏயில? ஏயில 2 ரூபாய். 2 ரூபாய். அப்ப 3000 பங்குக்கு அவருக்கு எவ்வளவு ஆண்டு பங்களாவும் கிடைச்சிருக்கும்? 3000 5000. 6,000 ரூபாய். 6000 6,000. ரூபாய். 3000 2 5000 கனிஷ்காக்கு. ஓகே. அதே மாதிரி பியில ஒரு ஒரு பங்குன்ற லாபம் எவ்வளவு? 3.5 ரூபாய். 3.5 ரூபாய். இப்ப மொத்தம் 2000 பங்கு இருக்கு அவைகிட்ட. அவ 2000 தர 3.5. 3.5. அப்ப பிரிக்க வேண்டாம் எவ்வளவு? 7,000. 7,000 ரூபாய். அப்ப இங்க வந்து அவருக்கு பங்கு லாபம் கிடைக்க போகுது 6,000, இங்க வந்து பங்கு லாபம் 7,000. இப்ப மொத்தமா பங்கு லாபம்னு கேட்டா 6,000 7,000 நீங்க கூட்டி கொடுப்பீங்க. ரைட். ஒவ்வொரு கம்பெனியிலும் இருந்து கிடைத்த வழியாண்டபடியா ஏல வந்து 6,000 கிடைச்சிருக்கு, பியில வந்து 7,000 கிடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். ரைட். அடுத்த வந்து சொல்லியிருக்கணும் என்னண்டா, இவ்வளவு பங்கையும் வந்து அவர் 20 ரூபாய்க்கு விற்கிறாராம். ரைட். இப்ப இவ்வளவு பங்கையும் வந்து அவர் 20 ரூபாய்க்கு விற்றாருண்டா, அந்த அவர் விற்றதன் மூலம் அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளவுன்னு கேட்கணும். அவர் விற்றதன் மூலம் லாபம் எவ்வளவு கிடைக்குதுண்டா, மொத்தம் வந்து இங்க எத்தனை பங்கு? 3000 பங்கு. இங்க 2000 பங்கு. மொத்தம் எவ்வளவு பங்கு? அப்ப 5,000 பங்கு. 5,000 பங்கு. 5,000 பங்கு. நீங்க தனித்தனியாவும் பெருக்கலாம். ஆனா இங்க மென்ஷன் பண்ணிருக்க என்னது, 20 ரூபாய்க்கு தான் எல்லா பங்கையும் விற்கிற. இல்லாட்டி இப்ப சில நேரம் வந்து ஏ இந்த பங்கு 20 ரூபாய்க்கும் பி இந்த பங்கு 25 ரூபாய்க்கும் வேண்டா, நீங்க தனித்தனியே பெருக்கணும். அதாவது வந்து 3000 பங்கு 20 ரூபாயாலையும் 5,000 பங்கு வந்து அங்கால இஞ்சால 2000 பங்கு வந்து 25 ரூபாயாலையும் பெருக்கி இருக்கணும். ஆனா இங்க வந்து என்னது, எல்லாம் வந்து 20 ரூபாய்க்கு வீழ்படுது. ஆகவே பெருக்கணும் எவ்வளவு? 5,000 தர 20 எவ்வளவு? ஒரு 1,00,000. 1 லட்சம் ரூபாய். இங்க பாருங்க, இங்க 3 சைபர், இங்க ஒரு சைபர், 4 சைபர், 2 10, அதுல ஒரு சைபர். ஆகவே 1,00,000 பேர். ரைட். 5,000 தர 20 அண்டைக்குள்ள நீங்க முதல்ல 2 10 போடுங்க, மிச்சம் இருக்கிற சைபர் எல்லாத்தையும் எழுதுங்க. அப்ப 2 10, மிச்சம் 4 சைபர் இருக்கு, 1 2 3 4 சைபர் இருக்கு. அப்ப 10க்கு பின்னால ஒரு 4 சைபர், ஆகவே மொத்தம் 5 சைபர். ஆகவே 1,00,000 ரூபாய் வந்து அவருக்கு என்னவா இருக்கும்?
பங்குகளை விற்றதால அவருக்கு கிடைத்த லாபம் 1,00,000 ரூபாய். இப்ப உதாரணத்துக்கு கேள்வி கேட்டிருந்தா அவருக்கு கிடைக்கிற மொத்த லாபம் எவ்வளவுன்னு கேட்டிருந்தா எவ்வளவு வரும்? சார் பங்கு லாபத்தோட இப்ப கிடைச்ச லாபத்தை கூட்டுனா பங்கு ஆண்டு பங்கு லாபத்தோட இப்ப அவருக்கு விற்றதால கிடைத்த லாபத்தை வந்து கூட்டணும். அப்ப ஆண்டு பங்கு லாபம் அங்க 6,000 ரூபாய், இங்க 7,000 ரூபாய், கூட்டினா எவ்வளவு? 13,000 ரூபாய். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இதை விற்றதால இவருக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? 1,00,000 ரூபாய். ரைட். ஆகவே ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 1,13,000 ரூபாய். 1,13,000 ரூபாய் அவருக்கு வந்து திருப்பி அவர் ஏர்னிங்ல எடுத்திருப்பார். 13,000. 1,13,000 அவர் ஏர்னிங்ல எடுத்திருப்பார். ரைட். இப்ப அவர் மொத்தமா பெற்ற லாபம் மட்டும் கேட்டிருந்தா என்ன செய்யணும்? 1,13,000 இருந்து என்னத்தை கழிக்கணும்? 96,000 சார். 96,000 அவர் முதலீட்டு தொகையை கழிக்கணும். முதலீடு அவருக்கு லாபம் வராதே. அப்ப இப்ப இவருக்கு வந்து 20 ரூபாய் படி விட்டுருக்காருண்டா முதல் அவர் வாங்கினது வந்து எவ்வளவுக்கு? அதை ஒன்றை வந்து அங்க அவர் வாங்கி இருக்கிறார் வந்து 18 ரூபாய்க்கு. 18 ரூபாய்க்கா? ஓ, 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 20 ரூபாய்க்கு விட்டுருக்காரு. அதுல 2 ரூபா தான் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ரைட். அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 ரூபா தான். இங்க வந்து எவ்வளவு? 3,5 ரூபாய் 3,5 இல்ல 21 ரூபாய்க்கு வித்திருக்கேன். இவருக்கு நட்டம் கிடைச்சிருக்கு இங்க. ரைட். அதாவது 21 ரூபாய்க்கு விற்றதை 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்ப 21 ரூபாய்க்கு வாங்கினது 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. இங்க நட்டம் வருது, அங்க லாபம் வருது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு லாபமா தான் வந்து சேருது. ரைட். அந்த பக்கத்தால ஒரு லாபம், அதோட ஏற்கனவே வருட பங்கு லாபம் ஒரு பங்கு லாபம் அவருக்கு இருக்கு 2 ரூபா படி. அங்க 2 ரூபா, இங்க 3,5 ரூபாய். அந்த பங்கையும் இந்த பங்கையும் கூட்டி வர்ற அந்த பங்கு லாபம், இந்த பங்கு இப்போ இந்த விற்றால வர்ற லாபத்தையும் கூட்டி மொத்தமா வந்து எவ்வளவுக்கு அவர் வாங்கியிருக்காரோ அதை கழிச்சு விட்டோம்டா எங்களுக்கு மொத்த பங்கு லாபம் வரும். ரைட். எழுதி கொள்ளுங்க. ஓகே. 2015ஆம் ஆண்டுல செகண்ட் பார்ட்ல ஏ பார்ட்ல முதலாவது கேள்வி. இப்ப பாருங்க. மோகன் தன்னிடம் உள்ள கட்டடத்திற்காக இறைவரியாக ஒரு காலாண்டிற்கு ரூபாய் 750 வீதம் செலுத்துகிறது. ரைட். கவனமா பார்க்கணும். இதுல வருஷத்துக்கு சொல்றாங்களா காலாண்டுக்கு சொல்றாங்களா எல்லாத்தையும் வந்து கவனமா பார்க்கணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா காலாண்டுக்கு தான் அவர் வந்து என்ன செய்யறாரு? இறைவரியாக காலாண்டுக்கு வந்து 750 வீதம் செலுத்துகிறார். கட்டடத்துக்காக அறவிடப்படும் ஆண்டு இறைவரி அதன் ஆண்டு பெருமானத்தின் 15 வீதமாகும். மோகன் ஒரு ஆண்டிற்கு செலுத்தும் இறைவரியை காண்க. ரைட். ஃபர்ஸ்டுக்கு வந்து ஆண்டு பெருமானம் எவ்வளவு? 3,000 ரூபாய். அப்ப 750 தர என்ன வரும்? நான் அப்ப இறைவரி எவ்வளவா இருக்கும்? காலாண்டுக்கு இறைவரி 750 ரூபாய். அப்ப முழு ஆண்டுக்கு இறைவரி எவ்வளவா இருக்கும்? 3,000 ரூபாயா இருக்கும். முழு ஆண்டுக்கு இறைவரி வந்து 3,000 ரூபாயா இருக்கும். இப்ப கட்டடத்தின் ஆண்டு பெறுமதி எவ்வளவு வைக்கணும். ரைட். இந்த இதுல வந்து 15 வீதம் தான் இது. அப்ப என்னன்னு பாருங்க. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா பாருங்க, 100க்கு 15 வீதம் தர கட்டிடத்தின் விலை தான் எங்களுக்கு 3,000 ரூபாய். அப்ப நாங்க இதை நாங்க ஒழுங்கா குறுக்கு பெருக்கம் செஞ்சு ஒழுங்கா எழுதின ரெண்டு பேர போகுது. என்னன்னு நாங்க இதை விளக்கமா சொல்லலாம். 15 வீதத்துக்கு எவ்வளவு பெருமானம் வருது எங்களுக்கு? 15 வீதத்துக்கு எவ்வளவு? 3,000 ரூபாய். ஓமா இல்லையா? 15 வீதம்ன்றது எங்களுக்கு 3,000 ரூபாய். 15 வீதம் தான் எங்களுக்கு இறைவரின்னு சொல்றேன். 15 வீதம்ன்றது 3,000 ரூபாய்ண்டா எங்களுக்கு 100 வீதம் எவ்வளவு? ரைட். அதைத்தான் நான் இதுல உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க செய்யணும்னா இப்படி போடலாம்.
அதாவது 100ன் மேல் 15 வீதம் தர மொத்தத்துக்கு எங்களுக்கு 3000 ரூபாய். அதாவது 100ன் மேல் 15 வீதம் தர மொத்தம் வந்து எங்களுக்கு 3000 ரூபாய். அப்ப இதுல இருந்து 15ன் மேல் 3000, அதாவது வந்து 15 வீதம்ன்றது 3000 ரூபாய்க்கு, 15 வீதம்ன்றது 3000 ரூபாய்க்கு தர 100 வீதத்துக்கு எவ்வளவு? அப்ப எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 2000 ரூபாய். 20,000 சார். அப்படியா பாருங்க. 20,000. 20,000 ரூபாய். இதெல்லாம் நீங்க கவன இனப்பிழைய விடுறது. இதுலதான் நீங்க கவன இனப்பிழைய விடுறது. 15 2 30, அங்கே பின்னுக்கு 2 சைவர் இருக்கு. ஆகவே 200, இங்க 100, 200 தர 100, 4 சைவர் வரும். அப்ப 20,000 வரும். நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். 15 வீதமே 3000 கேட்கல, எப்படி உங்களுக்கு 100 வீதம் 20 2000 ஆகும்? ரைட். அப்ப 20,000 ரூபாய் வரப்போகுது. ரைட். அப்ப ஆண்டுக்கான அந்த கட்டிடத்தின் பெருமானி வந்து 20,000 ரூபாய். ரைட். இப்போ வந்து அடுத்தது பாருங்க. மோகன் இக்கட்டடத்தை ஒரு மாதத்திற்கு 20,000 வீதம் வாடகைக்கு கொடுக்கிறார். அதற்காக வாடகை முற்பணமாக 6 மாதத்திற்கான வாடகையை பெறுகிறார். மோகன் பெற்ற முற்பணம் யார்? ரைட். ஒரு மாசத்துக்கு 20,000 முற்பணம் எவ்வளவு? அப்ப அட்வான்ஸ் 20,000 தர 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் வாங்குறாரா? அப்ப 20,000 தர 6 எவ்வளவு? 1,12,000. 1,12,000. 20,000. 1,20,000. ரைட். அவர் இம்முற்பணத்தை பங்குகளுக்காக ஆண்டு பங்கு லாபமாக 25 வீதத்தை கொடுக்கும் ஒரு கம்பெனியின் பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக முதலீடு செய்கிறார். ரைட். ஆண்டு பங்கு லாபம் 25 வீதம் கொடுக்குதான். ரைட். கம்பெனியிடம் இருந்த பெயர் மாத்திரையான பெருமானம் 100 ரூபாயான ஒரு பங்கு 120 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ரைட். இப்ப சொல்லுங்க, பெயர் மாத்திரை என்னண்டு? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெயர் மாத்திரைண்டா என்னண்டா, இப்ப ஒரு கம்பெனி ஒண்ணு நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த கம்பெனிக்கு ஒரு பங்குகளுக்கு ஒரு அடிப்படை விலை ஒன்று வச்சிருப்போம் தானே. அதாவது இந்த பங்கு வந்து 10 ரூபா, இந்த பங்கு வந்து 100 ரூபா, இந்த பங்கு வந்து 150 ரூபா என்று நாங்க அடிப்படை விலை ஒன்று அந்த பங்குகளுக்கு வச்சிருப்போம். அந்த 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 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அந்த பங்குக்கு என்ன அடிப்படை விலை இருக்கோ அதுதான் பெயர் மாத்திரை பெருமானம். அந்த பெயர் மாத்திரை பெருமானத்துக்குத்தான் பங்கு லாபம் 25 வீதம். ரைட். அதாவது அடிப்படை அவன் என்ன தொகை வச்சிருக்கிறானோ அதுக்கு பெயர் மாத்திரை பெருமானம். அதுக்கு பிறகு அது ஒரு வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு பங்குகள் வந்து என்ன சொல்றது, அது அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு பங்குகள் கூட வித்தாலும் 25 வீதம்ன்றது இங்க பெயர் மாத்திரை பெருமானத்துக்கு தான் 25 வீதம். அடிப்படையில் இருக்கிற பங்குகள் எவ்வளவுக்கு அடிப்படை பங்கு இருந்துச்சோ அதுக்கு 25 வீதம் தான் பங்கு லாபம் கொடுக்கணுமா. ரைட். அப்ப இப்ப பாருங்க, மோகன் கொள்ளளவு செய்யும் பங்குகளின் பெயர் மாத்திரையான பெருமானத்தை கண்டு ஓர் ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் பங்கு லாப வருமானத்தை காண்க. ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு மோகன் எவ்வளவு பங்குகளை கொள்வனவு செய்வார்? அதுக்கு என்ன செய்யணும்? மோகன் இருக்க காசு எவ்வளவு? மோகன் கையில இப்ப எவ்வளவு காசு இருக்கு? 120,000. 120,000. 1,20,000 காசு வந்து அவர்கிட்ட கையில இருக்கு. 1,20,000 காசு வந்து அவர்கிட்ட கையில இருக்கு. ரைட். இப்ப வந்து ஒரு பங்கின் விலை எவ்வளவு? 100 ரூபா போடுவோமா 120 ரூபா போடுவோமா? இன்னொரு 100 சார். 120 100? 100 சார். வடிவ பாருங்க. இக்கம்பெனியிடம் இருந்த பெயர் மாத்திரையான பெருமானம் 100. ரெண்டா என்னது, அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அந்த கம்பெனியில ஒரு பங்கின் விலை வந்து 100 ரூபாய் அடிப்படை விலை. அதை வந்து ஆனா ஒரு பங்கு ரூபாய் 120 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. என்ன செய்யணும்? அந்த கம்பெனி வந்து 120 ரூபாய்க்கு பங்கு யாருக்கு விற்குது? யாருக்கு அந்த 120 ரூபாய்க்கு விற்குது அந்த கம்பெனி? மோகனுக்கு. மோகனுக்கு விற்குது. மோகனுக்கு அப்ப என்ன விலைக்கு விற்குது? 120 ரூபாய்க்கு.
பேர் மாதிரி பெருமானம்ன்றது அந்த கம்பெனி ஆரம்பத்துல குறித்த பங்கின்ற விலை. அந்த விலைக்கு அவர் விற்க இல்லை. இப்ப அது 2-3 வருஷமாகி அந்த பங்குக்கு விலை என்ன சொல்றது கிராக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பங்குக்கு வந்து டிமாண்ட் கூடி அது வந்து இப்ப 120 ரூபாய்க்கு விற்கப்படுது. அப்ப மோகனுக்கு வந்து விற்கல எவ்வளவுக்கு விற்கினா 120 ரூபாய்க்கு. அப்ப 1,20,000 120 பிரிச்சா எத்தனை பங்கு வரும் மோகனுக்கு? 1000 பங்குகள் sir. 1000 பங்குகள் வரும். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1000 பங்குகள் அவருக்கு வருகுது. ஆனா நான் முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் 25% என்னத்துக்கு பாக்குறவ? 100 பங்கு ரூபாய் லாபம் சார். எந்த பங்களாவதுக்கு? பேர் மாத்திரை பேர் மாத்திரைக்கா விற்றதுக்கா? பேர் மாத்திரை. பேர் மாத்திரை பேர் மாத்திரை பெருமானத்துக்கு தான் 25%. ரைட். இப்ப 1000 பங்கு அவர் வாங்கி இருக்காருண்டா அந்த 1000 பங்குக்கு முறைய பேர் மாத்திரை பெருமானம் எவ்வளவு? 1000 தர ஒரு பங்குக்கான பேர் மாத்திரை பெருமானம் என்ன? 100 ரூபா சார். 100 ரூபாய். அப்ப இப்ப இவர் வந்து வாங்கின பங்குகள் வந்து 1000 பங்கு. இப்ப பேர் மாத்திரை பெருமானம் வந்து மாறாது. அந்த பேர் மாத்திரை பெருமானத்துக்கு தான் 25% லாபம். பங்கு லாபம் கொடுக்குறது பேர் மாத்திரை பெருமானத்துக்கு தான் 25% பங்கு லாபம் என்றாலும் இப்ப இவர் பங்குகளை வாங்கினது வந்து 120 ரூபாயா இருந்தாலும் அதுக்கு அவருக்கு பங்கு லாபம் 100 ரூபாய்க்கு தான் பங்கு லாபம் கொடுக்கப்படும். 100 ரூபாய்க்கு 25 ரூபாய். ரைட். அப்ப 120 ரூபாய்க்கு இவர் பங்கு வாங்கியிருந்தாலும் 120 ரூபாய்க்கு 25% கொடுக்குறது. அப்ப 120 ரூபாய்க்கு பங்குகள் வாங்கிக்கல அவர் 1000 பங்கு வாங்கியிருந்தாருண்டா அந்த 1000 பங்குக்கும் உண்மையான அந்த ஆரம்பத்துல அந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆகல என்ன பெறுமதியில அந்த பங்கு இருந்திருக்கும் என்ற விலையை பார்க்கணும். அதாவது பேர் மாத்திரையான விலையை பார்க்கணும். பேர் மாத்திரையான விலையை பார்க்கணும் என்ன செய்யணும்? 1000 100ஆல பெருக்கணும். ரைட். 1000 பங்கு இருக்கு அவர்கிட்ட. ஒரு பங்குக்கு பேர் மாத்திரை பெருமானம் 100 ரூபாய். அவ 1000 பங்குக்கு பேர் மாத்திரை பெருமானம் எவ்வளவு? 10,000 ரூபாய். ஆ, 1 லட்சம் சார். 1,00,000 ரூபாய். ரைட். 1,00,000 ரூபாய்க்கு இப்ப எவ்வளவு பங்கு லாபம் கொடுக்கணுமா? 100 மேல் 25% பங்கு லாபம் கொடுக்கணும் தர 1,00,000 ரூபாய்க்கு. சுருக்கணும் எவ்வளவு? 2 2 இப்ப எவ்வளவு? 25,000 ரூபாய். விளக்குதா? அவருக்கு வருட இறுதியில் கிடைக்கிற பங்கு லாபம் 25,000 ரூபாய். வருட இறுதியில் கிடைக்கிற பங்கு லாபம் வந்து அவருக்கு 25,000 ரூபாய். கம்பெனியின் முதலீட்டில் இருந்து மோகன் பெறும் ஆண்டு பங்களாவ வருமானம் கம்பெனியின் முதலீட்டிலிருந்து மோகன் பெறும் ஆண்டு பங்களா வருமானம் என்றால் இந்த 25,000 ரூபாய். கட்டடத்தை வாடகைக்கு கொடுப்பதன் மூலம் அவர் பெறும் ஆண்டு வாடகையின் 10% பார்க்க கூடியது எனும் கூற்றுடன் உடன்படுகிறீரா இல்லையா என காரணங்களுடன் தருக. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியின் முதலீட்டில் இருந்து மோகன் பெறும் ஆண்டு பங்கு லாபம் வந்து எங்களுக்கு எவ்வளவு கண்டுட்டோம்? 25,000 ரூபாய். ரைட். ஆண்டு பங்கு லாபம் வந்து 25,000 ரூபாய்னு கண்டுட்டோம். ரைட். கட்டடத்தை வாடகை கொடுப்பதன் மூலம் அவர் பெறும் ஆண்டு வாடகை எவ்வளவு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவுக்கு வாடகை கொடுக்கிறார்? 20,000. 20,000. ஒரு ஆண்டுல எத்தனை மாசம்? 12 15. 12. 12. அப்ப 20,000 தர 12 12 இவ்வளவு தொகை வந்து அவருக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு வந்து கிடைக்க போகுது. அதுல எத்தனை வீதத்தை அந்த வீதத்துல எத்தனை வீதம் கேட்கணும்? 10 10 வீதம். வீதம். அப்ப 20,000 தர 12 தர 100 மேல் 10 10. இதை சுருக்கினாங்களுக்கு எவ்வளவு வரும்? இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், இங்க ஒரு சைவர், 12 24,000 ரூபாய். ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் கிரேட்டர் தேன் 24,000 ரூபாய். இப்ப அவர்கிட்ட கேள்வியை பாருங்க. வாடகை கொடுப்பதன் மூலம் அவர் பெறும் ஆண்டு வாடகையின் 10% பார்க்க கூடியது என கூட்டுடன் உடன்படுகிறீரா? ஆமா இல்லையா? ஆமா இல்லையா?
ஆம் சார். ஆம். அதே யோசிச்சு கொண்டு சொல்லுவான். இப்ப பாருங்க, அவன் கேட்கிறான் வந்து அந்த பங்கு லாபத்தால கிடைக்கிற லாபம் வந்து இது இந்த வாடகையால கிடைக்கிற இது வாடகையால கிடைக்கிறது 10 வீதத்திலும் பார்க்க கூடியது. ஆம், 10 வீதம் வந்து உங்களுக்கு 24,000 ரூபா. அப்ப இது இந்த பங்கால கிடைக்கிறது வந்து 25,000 ரூபா. ஆகவே 10 வீதத்தையும் பார்க்க கூடியது. ஆகவே ஆமண்டு வரும். தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க, விளங்காடி கேளுங்க. இடையில எந்த இடத்துல விளங்காடி சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். சார் 4,000 இன்னொரு சொல்லி தரீங்களா சார்? எது? 4வது சார். ஆ, மோகன் கொள்ளணும் செய்வதா? ஓ சார். ஓ, இப்ப வந்து பாருங்க, மோகன் கொள்வனவு செய்யும் பங்குகளின் பெயர் மாத்திரை பெருமானத்தை காணட்டான். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு பெயர் மாத்திரை பெருமானத்தை காண்றேன்டா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெயர் மாத்திரை பெருமானம்டா என்ன? அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கல அந்த ஒரு பங்குக்கு எவ்வளவு பங்கு விலை என்று குறிக்கணுமோ அதான் அந்த கம்பெனி அந்த அந்த பங்குன்ற வந்து பெயர் மாத்திரை பெருமானம். சரியா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பங்கு வந்து ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷத்துக்கு கூட போக 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 ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து அந்த பங்கின் விலை வந்து 120 ரூபா ஆயிட்டு. ரைட். பங்கு அந்த 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 கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆகுற டைம்ல வந்து அது இந்த பங்கின் விலை வந்து 100 ரூபா. அதுதான் அந்த ஆரம்பத்துல என்ன இருக்கோ அதான் பேர் மாதிரியான பெருமானம். ரைட். இப்ப பங்கு லாபம், அந்த கம்பெனி கொடுக்குற பங்கு லாபம் வந்து எதுக்கு இருக்குமெண்டா, பேர் மாத்திரை அந்த கம்பெனியை நாங்க அப்ப பதிகிறோமோ என்ன பங்கு ஒரு பங்கின் விலை எவ்வளவுன்னு சொல்லி அந்த கம்பெனியை பதியினமோ அந்த விலையின் 25% தான் என்னது அந்த கம்பெனி கொடுக்குற பங்கு லாபம். ரைட். இப்போ விற்கிற விலைக்கெல்லாம் பங்கு லாபம் கொடுக்கல. அது இப்போ 3 வருஷத்துக்கு பிறகு 150 ரூபா ஆயிடுச்சுன்னா அதுக்கு பங்கு லாபம் கொடுக்காது 25%. ஆரம்பத்துல அந்த பங்குக்கு என்ன விலை இருந்துச்சோ 100 ரூபாய் இருந்துச்சுண்டா, பேர் மாத்திரை பெருமானம் 100 ரூபாய் இருக்குண்டா, அதுக்கு 25% தான் பங்கு கொடுக்கும். ரைட். இப்ப வந்து அந்த பேர் மாத்திரை பெருமானமான பங்கு வந்து 120 ரூபாய்க்கு விற்கப்படுது. என்ன அர்த்தம்? 100 ரூபாய்க்கு அது பதிஞ்சது. அந்த பங்கை வந்து நாங்க பதியக்கல, ரெஜிஸ்டர் பண்ணிக்கல வந்து 100 ரூபாய். இப்ப யாரு மோகன் போய் வாங்குற டைம்ல அது ஒரு வருஷமோ 2 வருஷமா ஆயிடுது. மோகன் போய் வாங்குற டைம்ல அந்த ஒரு பங்குன்ற விலை 120 ரூபாய். ரைட். அப்போ ஒரு பங்குன்ற விலை 120 ரூபாய்டா, மோகன் வந்து மோகன் கையில எவ்வளவு இருக்கு? 1,20,20,000 ரூபாய் இருக்கு. ரைட். 1,20,000 ரூபாய் காசு இருக்கு. ஒரு பங்குன்ற விலை 120 ரூபாய்டா, அவர் எத்தனை பங்கு வாங்கியிருப்பார்? 1000 சார். 1000 பங்கு வாங்கியிருப்பார். இப்ப நான் உங்களுக்கு சொன்னான் 25% பங்கு லாபம் என்னத்துக்கு கொடுப்பினோம்? 100 ரூபாய்க்கு சார். 100 ரூபாய்க்கு கொடுப்பினோம். அப்ப வந்து ஒரு பங்குக்கு 100 ரூபாய், ஒரு பங்கு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா அதுக்கு 25% பங்கு லாபம் கொடுக்கணும். அப்ப வாங்கியிருந்தான் மீன் இல்லை. இப்ப ஒரு பங்கு நான் ஒரு பங்கு வாங்குறேன்டா, அதுக்கு விலை என்ன? அதுக்கு நான் 120 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 150 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, ஆனா 25% என்னத்துக்கு கொடுப்பினோம்? 100 ரூபாய்க்கு தான் கொடுப்பினோம். ரைட். அப்ப நான் ஒரு பங்கு வாங்குறேன்டா, அது இந்த அந்த பேர் மாத்திரை பெருமானம் வந்து 100 ரூபாய் தான் இருக்கு. ரைட். அதே மாதிரி நான் 10 பங்கு வாங்கியிருந்தேன்டா, பேர் மாத்திரை பெருமானம் எனக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? அதாவது அந்த 100 தான் சார். 10 தர 100, 100. அப்ப 1000 ரூபாய் வந்திருக்கும். ரைட். அந்த 1000 ரூபாய்க்கு தான் 25% வந்து எங்களுக்கு பங்கு லாபம் தருவீடும். அதாவது பேர் மாத்திரை பெருமானத்துக்கு தான் பங்கு லாபம் தர போயிடும். அப்ப மோகன் வாங்கின பங்குகள் எண்ணிக்கை எவ்வளவு? 1000 பங்கு சார். 1000 பங்கு. அப்ப 1000 பங்குக்கு 25% பங்கு லாபம் கொடுக்கணும்டா, எதை வச்சு அடிப்படையாக கொண்டு பங்கு லாபம் கொடுப்பினோம்? 100 ரூபாய்க்கு சார். 100 ரூபாய் வச்சு. அப்ப ஒரு பங்கு வந்து இப்ப இப்ப கணக்கு வந்து எப்படின்னா, ஒரு பங்கு மோகன் 100 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார் என்ற மாதிரி தான் வரும். ஏனென்றா அந்த 25%ன்றது பேர் மாத்திரை பெருமானத்துக்கு தான் வரும். பேர் மாத்திரை பெருமானத்துல 25%. இப்ப மோகன் வாங்கினது 1000 பங்கு, ஆனா 120 ரூபாய்க்கு தான் அவர் வாங்கி இருக்கிறார். வாங்கின மொத்த பங்குகள் வந்து 1000. இப்ப இந்த 1000 பங்கும் வந்து பேர் மாத்திரை பெருமானத்துக்கு தானே 25%. அப்ப பேர் மாத்திரை பெருமானத்துல எவ்வளவுக்கு வாங்கி இருக்காருன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்ப 1000 பங்கு 100 ரூபாய் படி வாங்கினா எவ்வளவு? 1,00,000. 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய்க்கு அவர் இப்ப வாங்கிட்டார். இப்ப இந்த 1,00,000 ரூபாய்க்கு தான் என்னது 25% பங்கு லாபம். பங்கு லாபம் கிடைக்க போகுது. அப்ப 100 25 தர 1,00,000. ஆக 25,000 ரூபாய் பங்கு லாபம் கிடைக்கும். சரி சார், விளங்கிட்டு. ஓகே.
ஓகே எழுதினீங்கன்னா நாங்கள் மிச்சத்தை வந்து நாளைக்கு காலையில் 4:30 இருக்கும் 2016 ஆண்டு பேப்பரை பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. Good night. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் நைட்.